திமுகவுக்கு எதிராக தான் இன்றைக்கி மக்கள் எல்லாருமே பெரிய இதோட எழுச்சியாக வந்து திமுகவுக்கு எதிராக இறங்கியிருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவின் அரசு வழங்கிய நலத்திட்டம் எதுவுமே இப்போ செயல்பாட்டில் இல்லையே. மக்களுக்கு அரிசி வாங்குற கூட இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதுவுமே இல்லை, வேலை வெட்டியும் இல்லாமல் இருக்காங்க. சமீபத்தில் கூட போன வாரம் தூத்துக்குடியில் ஒரு +2 மாணவியை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. இப்படி 2.5 வயசு குழந்தைய திமுக காரனே பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். செய்கிறது பூராமே திமுக காரங்களாக தான் இருக்காங்க. இப்போ பொள்ளாச்சி பக்கத்தில், திண்டுக்கல் பக்கத்துலேயே ஒரு நபர் பார்த்திங்கன்னா நிர்வாணமாக தாக்கப்பட்டிருக்காரு. மாணவர்கள் கைகள், அதை புத்தக பைகள் வந்து தூக்க வேண்டிய வயசில் கஞ்சா பொருட்கள், போதை பொருட்களும் தூக்குறாங்க. இதுதான் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கெட்டு போகிறதுக்கு மெயின் காரணம். ஓபிஎஸ் வந்து ஒரு கட்சிக்காரன்னு சொல்லவே கூடாது. அவர் ஏடிஎம்கே கிடையாது. ஏடிஎம்கேயில் உண்மையான விசுவாசியாக இருந்தால் நிச்சயமாக அவர் திமுகவுக்கு போயிருக்க மாட்டார். அவர் எட்டப்பேன். அவர் வந்து திமுகவுக்கு போயிட்டாருனால அவரை பற்றி பேச விரும்பலை. அவர் தான் துரோகம் பண்ணிட்டு போயிருக்காரு கட்சிக்கு. அவர் வந்து கட்சிக்கார் கிடையாது, ஒரு வியாபாரி. ஓபிஎஸை பொறுத்தளவு ஆரம்பத்துலேருந்தே அவர் திமுக அனுதாபி தான். போகும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஏனென்றால் இந்த 4 வருஷம் திமுக மேலே ரொம்ப அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க. போகும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஏனென்றால் இந்த 4 வருஷம் திமுக மேலே ரொம்ப அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க. மதுரையை பொறுத்தவரை வந்து ஏடிஎம்கேக்கு சாதகமாக நல்லா இருக்குது. ஏடிஎம்கே பொறுத்தவரை 10 தொகுதியுமே மதுரை வந்து கைப்பற்றும். கருத்து கணிப்புகளை பார்த்தீங்கன்னா தெரியும். சாதாரணமாக இந்த லைலா காலேஜ் இந்த மாதிரி இல்லாமல் உண்மை பெரிய பெரிய மீடியாக்களோட கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து ஏடிஎம்கேக்கு தான் சாதகமாக இருக்குது. இப்போ 2011 சரி, 16 சரி, 21 சரி, இப்போ எல்லாமே எப்பயுமே அதிமுகவின் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட தான் மதுரை. அது இந்த தடவையில் வந்து மக்கள் வந்து திமுக அரசினால் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயம் இந்த தடவை வந்து 10க்கு 10 தொகுதி 2011 எப்படி 10க்கு 10 எடுத்தோமோ அதே மாதிரி 10க்கு 10 தொகுதி கண்டிப்பாக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். இப்போ உள்ள சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு அதிருப்தியான சூழ்நிலை நிலவுது. தமிழ்நாட்டில் பாலியல் தொல்லை அதிகமாக இருக்கனால திமுக மேலே மக்களுக்கு அதிகமாக வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் ஒரு மாற்றம் உண்டாகணும். அதனால் ஏடிஎம்கே தான் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. எதுக்காக அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் வந்து போன தடவை ஒரு 4.5 வருஷம் ஆட்சியில் வந்து கடந்த ஏடிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் நல்லா செயல்பட்டுருந்தார். கொரோனா காலத்துலேயும் சரி, சிக்கலான இந்த கஜா புயல் இந்த மாதிரி நேரங்கள்லையும் ரொம்ப அருமையாக செயல்பட்டுருந்தார். அதெல்லாம் மக்கள் இன்றைக்கி நினச்சி பார்க்குறாங்க. திமுகவுக்கு எதிராக தான் இன்றைக்கி மக்கள் எல்லாருமே பெரிய இதோட எழுச்சியாக வந்து திமுகவுக்கு எதிராக இறங்கியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கே பார்த்தாலும் ஊழல் ஒரு பக்கம், அதுபோக இந்த பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருக்குது. பாலியல் குற்றங்கள் மட்டும் இல்லை, கொலை, கனிம வள திருட்டு, இந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமான அளவில் வந்து திமுக வந்து கொள்ளையடித்து சேர்த்தது. ஒரு அரசு எப்படி இயங்கக்கூடாதோ அந்த மாதிரி இயங்கிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவின் அரசு வழங்கிய நலத்திட்டம் எதுவுமே இப்போ செயல்பாட்டில் இல்லையே. இன்றைக்கி ஒருவன் தங்கம் எங்கே போயிடுச்சுன்னு தெரியும். தாலிக்கு தங்கம் திட்டம் கிடையாது. அதே மாதிரி மாணவர்கள் இலவச மடிக்கணிப்பு திட்டம் கிடையாது. அம்மா உணவகங்கள் அதிமுக அரசில் எப்படி செயல்பட்டுச்சு, இப்போ எப்படி செயல்படுது. இது நம்ம மேற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது ரேஷன் கடையெல்லாம் எப்படி செயல்பட்டுச்சு, இப்போ எப்படி செயல்படுது. மக்களுக்கு அரிசி வாங்குற கூட இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதுவுமே இல்லை, வேலை வெட்டியும் இல்லாமல் இருக்காங்க. சரியாக வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஆட்சியில் நிறைய கொடுமை நடக்குது. முக்கியமாக பெண்களுக்கு தான் ரொம்ப அது கொடுமையாக இருக்குது. பாலியல் ரொம்ப சொல்கிறாங்க. வயசான பாட்டிகள்லேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாத்துக்குமே அது நடக்குது. சமீபத்தில் கூட போன வாரம் தூத்துக்குடியில் ஒரு +2 மாணவியை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. இப்படி 2.5 வயசு குழந்தைய திமுக காரனே பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். அப்படிங்க இருக்கிற சூழ்நிலையில் மக்களுக்கு முக்கியமான காரணம் இது ஒன்று தான். மெயின் வந்து பெண்கள் 7 மணிக்கு மேலே வெளியே போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். இந்த ஒரு 2.5 வயசு குழந்தையிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 60 வயசு பாட்டி வரைக்கும் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன்றாங்க. செய்கிறது பூராமே திமுக காரங்களாக தான் இருக்காங்க. இப்போ பொள்ளாச்சி பக்கத்தில், திண்டுக்கல் பக்கத்துலேயே ஒரு நபர் பார்த்திங்கன்னா நிர்வாணமாக தாக்கப்பட்டிருக்காரு. இப்போ இந்த வேங்க வயல் பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒரு நாள் பத்தாது, அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது.
மக்கள் வந்து சிந்திச்சு பார்த்து அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. வெளிப்படையாக நம்ம காது கொடுத்து கேட்குறோம். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா மாணவர்கள் கைகள் அதாவது புத்தக பைகள் வந்து தூக்க வேண்டிய வயசில் கஞ்சா பொருட்களும் போதை பொருட்களும் தூக்குறாங்க. இதுதான் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கெட்டு போகிறதுக்கு மெயின் காரணம். இது வந்து இதனாலேயே பொதுமக்கள் வந்து தான் பிள்ளைகள் தான் தலைமுறைகள் வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஓபிஎஸ் வந்து ஒரு பச்சை துரோகின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வெளிப்படையாக பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து என்ன இப்படி பண்ணிட்டாரு, யாராலையும் பொறுத்துக்கிற முடியலைங்க. அதிமுக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொங்கி எழுதுறாங்க இந்த மாதிரி ஓபிஎஸ் பண்ணதை நினச்சி. ஓபிஎஸ் வந்து ஒரு கட்சிக்காரன்னு சொல்லவே கூடாது. அவர் ஏடிஎம்கே கிடையாது. ஏடிஎம்கேல உண்மையான விசுவாசியாக இருந்தால் நிச்சயமாக அவர் திமுகவுக்கு போயிருக்க மாட்டார். அவர் எட்டப்பேன். அவர் வந்து திமுகவுக்கு போயிட்டாருனால அவரை பற்றி பேச விரும்பலை. அவர் வந்து அவர் தான் துரோகம் பண்ணிட்டு போயிருக்காரு கட்சிக்கு. அம்மாவுக்கு அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிரு. அவரை பற்றி பேசுகிற நாங்கள் எங்களுக்குமே விருப்பம் இல்லை. அவர் வந்து கட்சிக்கார் கிடையாது. ஒரு வியாபாரி. அவர் வந்து அவர் தன் குடும்பம் தன் பிள்ளைகள் அவர் தான் நல்லா இருக்குன்னு நினைப்பார் தவிர அவருக்கு கட்சிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் வந்து அவர் அம்மா ஆஃபீஸில் அதை உடச்சி இது பண்ணதுனால கொஞ்சம் அதனால் வந்து அவருக்கு வந்து வெறுப்பாயிருச்சு. ஒரு விசுவாசம் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல. அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது ஆக்கினாங்க 3-4 வாட்டி இருந்தார் அவர். அப்போ அம்மாவுக்காக விசுவாசமாக இருக்கணும்ல. அதனால் விசுவாசம் இல்லாதனால அவங்க வந்து அவரை வந்து புறக்கணிச்சாச்சு வேணான்ட்டு. ஓபிஎஸை பொறுத்தளவு ஆரம்பத்துலேருந்தே அவர் திமுக அனுதாபி தான். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கருணாநிதி புகழ் பாடிக்கிட்டே இருப்பார். அதிமுகவில் இருந்துக்கிட்டு சபரீசனை சந்திக்கிறது, ஸ்டாலினை சந்திக்கிறது, கேட்டால் நாங்கள் அப்படி இப்படி ரூட்டை கொடுத்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கும்போது இது அதிமுக தொண்டர்களுடைய மனசில் ரொம்ப வேலையாகவே இருந்துச்சு. ஆரம்பத்திலே இருந்துச்சு. ஒரு தொல்லை விட்டுச்சு. இப்போ எங்களுக்கு நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். ஓபிஎஸ் வந்து எங்கள் முன்னாள் கூட்டத்துறை அமைச்சரே சொல்லிட்டாரு, செல்லா காசு. அவர் வந்து பார்க்க தெரியும். இந்த அதிமுகவில் வந்து ஒரு 3 தடவை வந்து முதல்வராக உட்கார வச்சுருந்தாங்க. அப்போ எல்லாம் தெரியலையா? இதே வந்து துணை முதல்வராக உட்காந்துருந்தார். அப்போ தெரியலையா? ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் ஏதோ வந்து போகிற இடத்துல வந்து அவருக்குமே அங்கே மரியாதையெல்லாம் கிடையாது. அவர் கூட இருந்த தொண்டர்கள்லாம் இன்றைக்கி எங்கே வந்துட்டாங்க? இன்றைக்கி அவர் கூட மதுரையில் பயணித்த மற்ற மாவட்டங்களில் பயணிச்சோம்லாம் எங்கே வந்துட்டாங்க? அவர் போட்ட நான் இணைப்பு நான் நடத்தின கூட்டத்தை காத்தாடி போய் தான் இருந்துச்சு. அவரோட சொந்த மாவட்டத்திலேயே அவர் வந்து கழக ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற போதே ஒரு தொகுதிக்கு மேலே அவரால் ஜெயிக்க முடியலை. அப்படி இருக்கும்போது அவர் வந்து செல்லா காசுனே. அவரை பற்றிலாம் நம்ம பேசி அவர் பெரிய அளவே ஆக்கிவிட வேண்டாம். இப்போ திமுக கூட தொடர்ந்து பிசிகாவும் கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்கு. அவங்க தொகுதி பங்கீடில் ஏன் இவ்வளோ இந்த அளவுக்கு இழுபறியில் இருக்குது அப்படின்ட்டு தொகுதி பங்கீடு இல்லையா? அவங்க வந்து என்ன பண்ணாலும் வந்து நாங்கள் விட்டுட்டு வெளியே வரமாட்டோம், மொத்தத்துக்கு நாங்கள் அடிமையாக தான் இருப்போம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்ன? கம்யூனிசத்துக்கு முழுக்க எதிராக இருக்கிறது யார்? இந்த திமுக தான். கம்யூனிசத்துக்கு முழுக்க எதிராக இருக்கிறது திமுக தான். ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட இது வரைக்கும் குரல் கொடுக்கலங்க. இந்த 41 பேர் மரணமாக இருக்கட்டும், இந்த 48 பேர் கள்ளச்சாராய மரணமாக இருக்கட்டும், வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், எதை பற்றியுமே இந்த கம்யூனிஸ்ட்டு முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் எங்கே பார்த்தாலும் போராட்டம், தெருவாக வந்து கொடி பிடிச்சி கோஷம் போட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது இப்போ விசிகாவும் அதே மாதிரி தான். சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போராட்டம் நடத்திக்கிருப்பாங்க. இந்த சமூக போராளிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. இப்போ எங்கேயோ ஈரானில் நடக்கிற பிரச்சனைக்கு இங்கே கொடி பிடிச்சி இங்கே கோஷம் போடுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் சாதாரணமாக இந்த 4 நேரில் நடக்கிற பிரச்சனைக்கு இந்த விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் என்ன ஒரு போராட்டமோ எதுவுமே பண்ணவே கிடையாதுங்க. தொகுதி பேரம் பேசுகிறதுல இழுபறி, சூட்கேஸ் மாற்றுறதுல இழுபறி, பணப்பட்டுவாடா பணம் இதில் வந்து இழுபறி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இழுபறிக்கு காரணம் வந்து புதுசாக வந்திருக்க விஜயோட இதாக கூட இருக்கலாம். சர்வேயில் வந்து திமுக சர்வேயில் வந்து இந்த இழுபறிக்கு காரணமே வந்து இந்த வட்டம் வந்து உளவுத்துறை மூலயமா அவங்களுக்கு சில இடங்களில் நிறைய இடங்களில் வந்து ஃபெயிலியர் ரிப்போர்ட் போயிருக்கு. அதனால தான் இந்த கூட்டணிகளை வந்து இவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. பெட்டிகளை கொடுக்குறதுக்கும் கமிஷனர் பேசுகிறதுக்கும் கொடுக்குறதுக்கும் அதுவே வந்து வேண்டா விருப்பாக தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். விசிகா கட்சியும் கம்யூனிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க தொண்டர்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அந்தந்த தலைவர்கள் தான் திமுக கூட இருக்காங்க. அவங்க நினச்சபடி எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் திமுக சைட்லேருந்து நாங்கள் தொகுதி பிரிச்சுக்கிறோம், அந்த தொகுதி நாங்கள் பார்த்து கொடுக்குறது தான், நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்குரிய வேட்பாளரை நிப்பாட்டுங்க, நீங்கள் எதுவும் எங்கிட்ட சொல்லாதீங்கன்னு தான் இப்போ சொல்கிறாங்க திமுக. அதனால் விசிகாக்காரங்களும் கம்யூனிஸ்ட்காரங்களும் ரொம்ப அதிருப்தியில் தான் இருக்காங்க. இன்னைக்கு தொகுதி பங்கீடு இப்போ இருக்கவங்களும் அவங்க வந்து விசிகா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடையது. அவங்க எங்கேயுமே விடுதலை இல்லாமல் தானே உட்காந்துருக்காரு. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கங்க, இது வரைக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எவ்வளவோ ஏற்பட்டிருக்கு, குரல் கொடுக்கவே இல்லை. இப்போ அவங்கள தொகுதி பங்கீடுக்காக அவங்களுக்கு சீட்டு வேணுன்றக்காக தான் பேசுகிறாங்களே தவிர்த்து மக்களுக்காக பேசலை. அவங்களுக்குள்ளே எப்படி என்ன பண்ணுறாங்கன்றது இல்லை. ஏன் இப்போயுமே அவங்க வெட்ட வெளிச்சமாக வந்து அவங்களுடைய அந்த திமுக அரசை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டுறாங்களே, சொல்லாமல் தானே வர்றாங்க. அவங்களுடைய கூட்டணி தொகுதி பங்கீடு வரத்தை எங்களுக்கு 5 சீட்டு 10 சீட்டு நீங்கள் தனித்து போட்டுக்கிட்டோம். அவங்க கம்யூனிஸ்ட்டை பொறுத்தளவு வந்து
திமுகனுடைய பலவீனத்தை இப்போ வந்து இப்போ பயன்படுத்துகிறாங்க. திமுக வந்து எப்படியா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த பலவீனத்தை பயன்படுத்தி மிரட்டி ஒவ்வொரு கட்சியும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து மிரட்டி கேட்குறாங்க. இப்போ வந்து என்ன செய்கிறது, இப்போ வந்து ஆளுங்கட்சி அவங்க, அதனால் இப்போ மெஜாரிட்டி இடத்த அவங்க வச்சுக்கிட்டு மற்ற கொடுக்க முடியல. அதனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி இப்போ மிரட்டுறாங்க, அவ்வளோதான். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.